பூனே பிம்பிரின்னு சொல்லப்படுற பகுதியில இருக்கிற காவல் நிலையத்துல திருமணமான ஒரு பெண் மற்றும் அவங்களுடைய 2 குழந்தைகளும் காணாம போயிட்டதா போலீஸ்க்கு அவங்க குடும்பத்தாரே ஒரு புகாரை கொடுத்திருக்காங்க. புகாரை வாங்கிக்கிட்ட போலீஸ் அவங்களுடைய வழக்கமான விசாரணைய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில 3 நபர்களுமே இறந்து போயிட்டதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு, இந்த வழக்குடைய பின்னணி என்னன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு TFT கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பூனேல இருக்கிற மாவலன் சொல்லப்படுற பகுதியில வாழ்ந்துட்டு வரவங்க தான் 32 வயசான ஃபரிதா. இவங்களுக்கு அவங்க சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் கூட திருமணம் ஆகி 2 குழந்தைகளும் பிறந்திருக்கு. மூத்த குழந்தை பெண் குழந்தையாவும் 2வது குழந்தை ஆண் பிள்ளையாவும் பிறந்திருக்கு. இவங்களுக்கு திருமணமான நாட்கள்ல இருந்து ஃபரிதாவுடைய மாமியாரால அவங்களுக்கு தொடர் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இதனால ஃபரிதாவுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் அடிக்கடி சண்டைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கு. இதனாலேயே ஃபரிதா அடிக்கடி தன்னோட அம்மா வீட்டுல வந்து தங்கிட்டு போறத வழக்கமா வச்சிட்டு இருந்திருக்காங்க. தன்னோட அம்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஃபரிதாவுடைய அம்மா அவங்களுக்கு அறிவுரைகளை சொல்லி குழந்தைகள் வளர்ந்ததுக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிடும் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள வாழ வைக்கிறதுக்கான முயற்சிகள்ல தான் எப்பவுமே ஈடுபடுவாங்க. திருமணமாகி முதல் குழந்தை பிறந்த பிறகும் அவங்களுக்கு தொடர் தொல்லைகள் அவங்களுடைய மாமியாரால இருந்து வந்ததா சொல்லப்படுது. இதனாலேயே ஃபரிதாவுக்கும் அவருடைய கணவருக்கும் இல்லற வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருந்து வந்திருக்கு. இந்த சூழல்ல தான் ஃபரிதா 2வதா கர்ப்பம் தரிச்சு ஒரு ஆண் பிள்ளையவும் பெற்றெடுக்கிறாங்க. மகன் பிறந்த சந்தோஷத்துல ஃபரிதா தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா மகன் பிறந்த பிறகும் அவங்க மாமியாரால ஃபரிதாவுக்கு தொடர் பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கு. இந்த காரணங்களாலேயே ஃபரிதாக்கும் அவருடைய கணவருக்கும் தொடர்ந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டைகள் வர ஆரம்பிச்சது. இதை சமாளிக்க முடியாத ஃபரிதா தன்னோட அம்மா வீட்டுக்கு மறுபடியும் அவங்களுடைய 2 குழந்தைகளையும் அழைச்சுக்கிட்டு அம்மா வீட்லயே வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்து மன வருத்தப்பட்ட ஃபரிதாவுடைய அம்மா ஃபரிதாவுடைய கணவர் வீட்டார்கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க. அப்படி நடந்த பேச்சுவார்த்தையில கூட ஃபரிதாவுடைய கணவர் அவங்கள வேண்டான்னு சொல்லி உதாசீனப்படுத்தினதா சொல்லப்படுது. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான ஃபரிதா கணவர் வீட்டுக்கே நான் போக மாட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா வீட்லயே 2 வருட காலமா அவங்க அம்மா வீட்லயே வாழ்ந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 2 வருட காலம் முழுவதுமே தன்னுடைய மகளையும் மகனையும் நல்லபடியா வளர்த்துட்டு வந்த ஃபரிதாவுக்கு பூனேவை சேர்ந்த கஜேந்திரன் சொல்லப்படுற நபருடைய அறிமுகம் கிடைக்குது. இவருடைய அறிமுகம் கிடைச்சதுக்கு பிறகு ஃபரிதா கஜேந்திரன் கூட பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அவரும் ஃபரிதா கிட்ட தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி காதலிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கஜேந்திரன் காதலிக்கிறேன்னு சொல்லும் போதே ஃபரிதா தனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறதாவும் ஏற்கனவே திருமணமான பெண்ன்றதையும் உண்மையா சொல்லியிருக்காங்க. இத சொன்ன பிறகும் கஜேந்திரர் தான் விரும்புறதா சொல்லியிருக்காரு. அதோட தான் திருமணம் செஞ்சுக்கிறதாவும் வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. அவர் பேச்ச நம்பி ஃபரிதாவும் கஜேந்திரரை காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி காதலிக்க ஆரம்பிச்சவங்க மற்ற காதலர்களை போலவே இவங்களும் அடிக்கடி வெளியிடங்கள்ல சந்திக்கிறதையும் போன்ல பேசிட்டு வர்றதையும் வழக்கமாக்கிட்டே வந்திருக்காங்க. ஃபரிதா கஜேந்திரரை காதலிக்கிற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரியாமலேயே பாதுகாத்து வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் ஃபரிதாவுடைய அம்மா அவங்களுடைய நடவடிக்கைகள்ல சந்தேகம் ஏற்பட்டு ஃபரிதா கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல கூட அவங்க காதல் விவகாரங்களை தன்னோட அம்மா கிட்ட சொல்லாமையே அவங்களுடைய காதலை தொடர்ந்துகிட்டே வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் ஃபரிதா கடந்த ஜூலை 4ஆம் தேதி வீட்ல இருந்து காணாம போயிடுறாங்க. அதோட அவங்களுடைய 2 குழந்தைகளையுமே அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. ஃபரிதா வீட்ல இருந்து காணாம போனதுமே அவங்களுடைய அம்மாவுக்கு ஒருவேளை கணவர் வீட்டுக்கு போயிருக்கலாமோன்ற சந்தேகத்துல ஃபரிதாவுடைய கணவர் வீட்டார்கிட்ட தொடர்பு கொண்டு தன்னோட மகளை பத்தி விசாரிக்கிறாங்க. ஆனா ஃபரிதா அங்க போகாததால அங்க வரலன்றதுதான் அவங்களுடைய பதிலா இருந்திருக்கு. இதனால பயந்து போன அவங்களுடைய கணவர் வீட்டாரும் உடனடியா காவல் நிலையத்துல ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுக்க சொல்றாங்க. ஃபரிதாவுடைய அம்மாவோ அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரங்கள்லயும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உறவினர்கள் வீட்லயும் தொடர்ந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க தேடியும் ஃபரிதா கிடைக்காததால வேற வழி இல்லாம ஃபரிதாவுடைய அம்மா காவல் நிலையத்துல அவங்க காணாம போயிட்டதா ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்கறாங்க. அந்த கம்ப்ளைண்ட வாங்கிக்கிட்ட போலீஸ் அவங்களுடைய வழக்கமான விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. மறுபுறம் ஃபரிதாவுடைய குடும்பத்தாரும் அவருடைய கணவருடைய குடும்பத்தாரும் இணையறாங்க. அவங்க குழந்தைகளை அழைச்சுக்கிட்டு எங்க போனாங்கன்றது தெரியாம இரு குடும்பத்தாருமே
மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. இந்த சூழல்ல தான் போலீஸோடைய விசாரணையில ஃபரிதாவுடைய நண்பர்கள் வட்டாரங்கள்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபரிதாவுக்கு நெருங்கிய நண்பர்கள் யாராவது இருக்காங்களான்ற கோணத்திலையும் விசாரணைய தொடர்றாங்க. மறுபுறம் அவங்களுடைய மொபைல் எண்ணுக்கும் அழைப்புகளை கொடுத்து பாக்குறாங்க. அவங்களுடைய மொபைல் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறதால அவங்கள பத்தின தகவலை சேகரிக்கிறதுல போலீஸ்க்கு சிரமம் ஏற்பட்டிருக்கு. இதனால அவங்க மொபைல் எண்ணுக்கு வர மொபைல் டவருடைய சிக்னலை வச்சு அவங்களுடைய மொபைல் தரவுகளை எடுக்கிறதுக்கான ஆய்வுகளை நடத்திட்டு வந்தாங்க. மறுபுறம் ஃபரிதாவுக்கும் அவருடைய கணவர் குடும்பத்தாருக்கும் பிரச்சனைகள் இருந்து வர்றதால அவங்களுடைய கணவர் குடும்பத்தார்கிட்டையும் தொடர் விசாரணைய நடத்தி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில ஃபரிதா காணாம போனதுக்கும் இந்த குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய கணவருக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்றது போலீஸ்க்கு தெரிய வருது. ஃபரிதாவுடைய உறவினர்கள் நண்பர்கள் வட்டாரங்கள்ல கூட எந்த ஒரு தகவலுமே அவங்கள பத்தி கிடைக்காமலேயே இருந்து வந்தது. இதனால தொழில்நுட்பத்தை நம்பணும்னு நினைச்ச போலீஸ் அவங்களுடைய மொபைலின் தரவுகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி எடுக்கப்பட்ட தரவுகள்ல ஃபரிதாவுடைய மொபைல் எண்ணுக்கு அடிக்கடி ஒரு நம்பர்ல இருந்து அழைப்பு வந்தது போலீஸ்க்கு தெரிய வருது. இதனால சந்தேகப்பட்ட போலீஸ் ஃபரிதாவுக்கு வேற ஏதாவது நபர் கூட உறவு இருக்கலாமோன்ற கோணத்திலையும் விசாரணையை நடத்த ஆரம்பிச்சாங்க. இறுதியா ஃபரிதாவுடைய நம்பர் பூனேல இருக்கிற இந்திரயானின்னு சொல்லப்படுற ஆற்றங்கரையில தான் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறதா போலீஸ்க்கு தெரிய வருது. போலீஸ்க்கு ஃபரிதாவுடைய எண்ல இருந்து அடிக்கடி அழைப்பு வந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும் செய்யறாங்க. அப்படி தொடர்பு கொள்ளும் போது அந்த எண்ல இருக்கிற நபர் ரவின்னு போலீஸ்க்கு தெரிய வருது. அவரை பத்தி விசாரிக்கும் போதுதான் அவரு கஜேந்திரனுடைய நண்பர்ன்றதும் போலீஸ்க்கு தெரிய வருது. கஜேந்திரனுடைய மொபைல் எண்ணும் ஃபரிதாவுக்கு அடிக்கடி வந்திருக்கிறது போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து இருவர் மேலையும் சந்தேகம் ஏற்பட்டு அவங்க கிட்ட விசாரணையும் நடத்திருக்காங்க. அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில ஃபரிதா எங்களுக்கு உடன்பிறா சகோதரியா இருந்து வந்ததா போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இவங்க சொன்ன வாக்குமூலத்தை கேட்டு குழப்பமடைஞ்ச போலீஸ் ஃபரிதாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற முயற்சியில முழு ஈடுபாடோட செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. எந்த திசையில விசாரணையை கொண்டு போனாலும் இறுதியா கஜேந்திரன் கிட்டையும் ரவி கிட்டையும் தான் அந்த விசாரணையோட முடிவடைறதா போலீஸ் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. இதனால மறுபடியும் இவங்க இருவரையுமே மறு விசாரணை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படி மறு விசாரணை நடத்தினதுலயும் ரவியும் கஜேந்திரனும் ஒரே மாதிரியான பதிலையே சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதன் பிறகு பொறுமையை இழந்த போலீஸ் இருவர்கிட்டையும் தடியடி நடத்தி தொடர் விசாரணைய நடத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில ஃபரிதா ஏற்கனவே இறந்து போயிட்டதா சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ந்து போன ஃபரிதாவுடைய குடும்பத்தினர் கண்ணீராலையும் சோகத்திலையும் மூழ்கி போறாங்க. அடுத்ததா ஃபரிதாவுடைய 2 குழந்தைகளை பத்தின கேள்வி போலீஸ்க்கு எழ ஆரம்பிச்சது. குற்றம் சாட்டப்பட்ட நபர்கிட்ட விசாரிக்கும் போதுதான் ஜூலை 5ஆம் தேதி அன்னைக்கு வீட்டுல இருந்து யாருக்கும் தெரியாம ஃபரிதா குழந்தைகளை அழைச்சுக்கிட்டு கஜேந்திரனை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கான காரணம் கஜேந்திரன் கிட்ட ஃபரிதா நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் விளைவா அவங்க கர்ப்பமாயிருக்காங்கன்ற விஷயம் ஃபரிதாவுக்கு தெரிய வருது. இந்த விஷயத்த எப்படியாவது கஜேந்திரன் கிட்ட சொல்லணும்னு நினைச்சுதான் அவரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க கஜேந்திரன் கிட்ட தான் கர்ப்பம் அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இத கேட்ட அவரு உடனடியா இத கருக்கலைப்பு செய்ய சொல்லி ஃபரிதாவை கட்டாயப்படுத்திருக்காரு. அந்த சமயம் இருவருக்குள்ளேயும் வாக்குவாதம் ஏற்பட்டாலும் இறுதியா ஃபரிதா கஜேந்திரன் சொன்ன மாதிரியே கருக்கலைப்பு செய்யறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. கஜேந்திரனும் அவருடைய நண்பரான ரவி கிட்ட ஃபரிதா கர்ப்பம் தரிச்ச விஷயத்த சொல்லி கருக்கலைப்பு செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்காக பூனேல இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில ஃபரிதாவை அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த சமயம் 2 குழந்தைகளையும் கஜேந்திரனும் ரவியும் தான் பாத்துக்கிட்டதா சொல்லப்படுது. கருக்கலைப்பு செஞ்சதுக்கு பிறகு ஃபரிதாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி அவங்க வீட்டுக்கே அனுப்பிடலாம் நினைச்ச கஜேந்திரருக்கு அதிர்ச்சி அளிக்கிற விதமா ஃபரிதா கருக்கலைப்பு செய்யும் போது துரதிர்ஷ்டவசமா இறந்து போயிட்டதா அவருக்கு தெரிய வருது. இத கேட்டு அதிர்ந்து போன அவரு என்ன செய்யறதுன்னு தெரியாம தன்னோட நண்பரான ரவி கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. மருத்துவமனைக்கு வந்த ரவி ஃபரிதாவுடைய 2 குழந்தைகளையும் அழைச்சுக்கிட்டு ஃபரிதாவுடைய இறந்து போன உடலையும் வாங்கிக்கிட்டு அந்த மருத்துவமனையை விட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி இருக்காரு. அப்படி கிளம்புனவரு ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு பூனேல இருக்கிற இந்திரயானின்னு சொல்லப்படுற ஆற்று பகுதிக்கு ஃபரிதாவுடைய சடலத்தையும் அவங்களுடைய 2 குழந்தைகளையும் அழைச்சுக்கிட்டு ஆற்று பகுதிக்கு போயிருக்காரு. அப்படி போனவரு ஃபரிதாவுடைய உடலை ஆற்றுல தூக்கி வீசினதா சொல்லப்படுது. இதுக்கு உதவியா கஜேந்திரனும் கூட இருந்திருக்காருன்றது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு.
அப்படி வீசப்படும் போது ஃபரிதாவுடைய 2 குழந்தைகளும் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இத பார்த்த ரவியும் கஜேந்திரனும் இந்த குழந்தைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம உயிரோட இருக்கிற 2 குழந்தைகளையும் தூக்கி ஆற்றல வீசினதா சொல்லப்படுது. அப்படி வீசப்படும் போது கூட அந்த குழந்தைகளோட அழுகைய பார்த்து கூட மனம் இறங்காம துள்ள துடிக்க அந்த குழந்தைகளை ஆற்றல வீசினதா சொல்லப்படுது. 3 நபர்களையும் ஆற்றல வீசிட்டு அந்த இடத்தை விட்டு கஜேந்திரனும் ரவியும் அவங்க வீட்டுக்கு தப்பிச்சு போயிட்டதா சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு யாருக்கும் சந்தேகம் வராதபடி அவங்களுடைய வழக்கமான வேலைகளை தினமும் செய்துட்டு வந்ததாவும் சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கிக்கிட்ட போலீஸ் ஆற்றங்கரையில பல குழுக்களை அமைச்சு 3 உடல்களையும் தேடுற வேலையில ஈடுபட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 3-4 நாட்களுக்கு பிறகு ஃபரிதாவுடைய உடலை மீட்டு எடுத்திருக்காங்க. குழந்தைகளுடைய உடலையும் மீட்டு அவங்களுடைய குடும்பத்தார் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஃபரிதா கருக்கலைப்பு செய்யப்படும் போது இறந்து போனதுக்கான காரணம் அந்த மருத்துவமனையில இருக்கிற செவிலியர்ன்றது போலீஸோடைய விசாரணையில தெரிய வந்திருக்கு. போலீஸ் அந்த தனியார் மருத்துவமனையில தொடர்ந்து விசாரணைய நடத்திட்டு வராங்க. கருக்கலைப்பு செய்யறது இந்திய சட்டத்துக்கு புறம்பானதுன்றதால தனியார் மருத்துவமனை மேல வழக்கு பதிவு செஞ்சு தொடர்ந்து விசாரணைய நடத்திட்டு வராங்க. ஃபரிதா காணாம போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்களுடைய குழந்தைகளையும் உயிரோடு கொலை செய்திருக்காங்கன்றத தெரிஞ்சு அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டா அவங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கணும்ன்ற கோரிக்கைய வச்சிருக்காங்க. கஜேந்திரனும் ரவிக்கும் மட்டும்தான் இந்த கொலையில தொடர்பு இருக்கா, மற்ற நபர்கள் யாருக்காவது தொடர்பு இருக்கான்ற கோணத்திலையும் தொடர்ந்து விசாரணைய நடத்திட்டு வராங்க. ஆற்றங்கரையில இருந்து எடுக்கப்பட்ட 3 உடல்களையும் பிரேத பரிசோதனை முடிச்சு அவங்களுடைய குடும்பத்தார் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஃபரிதாவுடைய 2 குழந்தைகளுமே மூச்சு திணறல் ஏற்பட்டு அதிகப்படியான தண்ணீர் வயிற்றுக்குள்ள போனதாலேயே இறந்து போயிட்டதா ரிப்போர்ட்ல வெளியாகி இருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் கிட்ட பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஃபரிதா காதலன் கூட போன விஷயத்த கூட தன்னோட சொந்த அம்மா கிட்டயே தெரிவிக்காம அந்த பகுதியில வாழ்ந்துட்டு வர பொதுமக்களுடைய கேள்வியா இருந்து வருது. இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணையில இருக்கிறதால முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.